நான் எப்போல்லாம் இந்த குழம்பு வைக்கிறேனோ அப்போல்லாம் எங்கள் வீட்டில் தேன் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ நல்ல டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணான்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்னெல்லாம் கத்திரிக்காய் இருக்கோ அந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் விளைஞ்ச அந்த கத்திரிக்காவை தான் சேர்த்துருக்கேன். பச்சை கத்திரிக்காய், முட்டை கத்திரிக்காய், எல்லா கத்திரிக்காயும் அதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கலர் மாறுற அளவுக்கு நல்லா குக் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே ஜீரகம், வெந்தயம், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு 10 பல்லு பூண்டு அதையும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் பொரித்து சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நான் 2 தக்காளி பக்கம் எடுத்து அரைச்சி அதையும் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம வீட்டில் தனியாக அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த குழம்பு மிளகாய் பொடியை எடுத்து இதில் நல்லா சேர்த்துட்டு அதையும் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது இதில் நம்ம தனியாக புளி கரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த புளி கரைசலையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. குழம்பு நல்லா கொதிக்கணும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த கத்திரிக்காவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க. இந்த கத்திரிக்காவும் குழம்பும் நல்லா ஒன்றா சேர்ந்து வெந்து வரணும். இப்போ இதில் கொஞ்சமாக பெப்பர் பொடி போட்டுக்கலாம். பெப்பர் வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. ப்ளஸ் வந்து நம்மளோட உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பெப்பர் பொடி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு குட்டியாக சின்ன தொண்டா 2 துண்டு வெல்லம் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி குழம்புல வெல்லம் சேர்க்குறப்போ அந்த குழம்பு தேன் மாதிரி இனிச்சு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இங்கே ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.